வெல்கம் டு மை சேனல். ஆக்சுவலி நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்னா சாஃப்ட் ரோல் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்குவிஜிஸ். இந்த ஷிமானோ ஸ்குவிஜிஸ் இருக்குல்ல, அதை நம்ம மோல்டு எடுத்து அதை காப்பி பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே, இதுதான் நம்ம காப்பி பண்ண போகிறோம், ஷிமானோட ஸ்குவிஜிஸு. ஸோ இது 4 இன்ச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு மோல்டு ஒன்று ரெடி பண்ணணும். அதுக்கு நம்மளுக்கு இந்த பிவிசி ஷீட்ஸ், ஸோ அது ஸ்கொயர் மாதிரி ரெடி பண்ணி மோல்டுக்கு யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் எப்படின்னு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை ரெடி பண்ணிடலாம். இது ஸ்ட்ரைட்டாக 90 டிகிரியில் இருக்கணும். ஸோ இதை வச்சுட்டு நம்ம ஃபெவிக்விக்கை வச்சு ஒட்டிடலாம். ஓகே, பாக்ஸ் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த பாக்ஸில் ஆயில் அப்ளை பண்ணணும். சுற்றி ஆயில் அப்ளை பண்ணணும். எனி டைப் ஆஃப் ஆயில் அப்ளை பண்ணணும். கம்ப்ளீட்டாக சுற்றி ஆயில் அப்ளை பண்ணணும். ஓகே, ஆயில் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ மோல்டுக்கான ஐட்டம் ரெடி பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த மோல்டுக்கான ஐட்டம், இது ஆக்சுவலி என்னன்னா ஸ்டோன் பவுடர்னு சொல்லுவாங்க. இந்த டென்டல் ஷாப்லலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மோஸ்ட்லி இந்த டென்டிஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க இந்த பவுடரை. அவங்கள மோல்டு பண்ண தான் எடுப்பாங்க. ஸோ நம்ம இதில் தண்ணி தான் மிக்ஸ் பண்ணணும், வேறு எதுவும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லிக்யூடாகவும் இருக்கக்கூடாது. இப்போ மிக்ஸ் பண்ண ஐட்டத்தை இது உள்ளே ஊற்றிடலாம். எல்லாத்தையும் ஊற்றிடலாம். இப்போது இந்த லூரில் ஆயில் அப்ளை பண்ணணும். ஸோ அப்போ தான் இந்த லூர் போய் அதில் ஒட்டிக்காது. ஓகே, நான் இங்கே காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி வச்சிடணும். லைட்டாக கட்டி ஆகிற டைமில் இந்த லூர் வச்சிங்கன்னா பாதி உள்ளே போகும், பாதி வெளியே இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், பாதி லூர் உள்ளே இருக்குது, பாதி வெளியே இருக்குது. இது ட்ரை ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 1 hour ஆகும். ட்ரை ஆகிட்டு இதுக்கு மேலே இன்னொன்று லேயர் ஊற்றணும். ஃபஸ்ட்டு இது ட்ரை ஆகட்டும். ஓகே, இந்த லேயர் காஞ்சிருச்சு. இப்போ மேலே திருப்பியும் இன்னொரு லேயர் ஊற்றணும். அதுக்கு முன்னாடி ஆயில் அப்ளை பண்ணணும் அது மேலே. ஸோ அப்போ தான் நம்ம இதுக்கு மேலே இன்னொரு லேயர் ஊற்றும்போ இதுவும் அதுவும் அட்டாச் ஆகாமல் இருக்கும். மேலே ஒரு லேயர் ஊற்றிடலாம். பபுள்ஸ் வரக்கூடாது மெயினாக. ஸோ இப்படி தட்டினீங்கன்னா உள்ளே இருக்க பபுள்ஸில் அப்படியே மேலே லைட்டாக வந்துடும். மேலே லேயரும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த மோட்லேருந்து வெளியே எடுக்கணும். பார்ப்போம், எடுக்க முடியுதான்னு தெரியல. ஓகே, ஈஸியாக வருது. ஓகே, மோல்டு வெளியே எடுத்தாச்சு. இப்போ தனியாக பிரிக்கணும். ஓகே, மோல்டு வந்துடுச்சு, ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது உள்ளே இருக்குது, இதை எடுத்துடலாம். பொறுமையாக அப்படியே எடுத்துடணும். ஸோ ஃபைனலி மோல்டு ரெடி. இப்போ இதில் சிலிக்கான் ஃபில் பண்ணி மோல்டு ரெடி பண்ணி வெளியே எடுக்கணும். அது நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு இதில் இருக்க அந்த ஒரு மாதிரி அன்ஃபினிஷ்டாக இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணணும். மோல்டு எடுத்தாச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுச்சு. ஆக்சுவலி என்னன்னா இந்த மோல்டில் வந்து இங்கே ஒரு சின்ன டியூப் கொடுத்துருப்பேன். ஸோ நம்ம இந்த சிரிஞ்ச் வழியாக உள்ள சிலிக்கான் அனுப்பலாம். ப்ளஸ் இங்கே டெய்ல் அங்கே ஒரு சின்ன ஒரு கேப் க்ரியேட் பண்ணிடுவேன். ஸோ எல்லாம் சிலிக்கானும் உள்ளே போகும்போது இந்த லாஸ்ட் வரைக்கும் வந்துச்சா இல்லையான்னு இந்த எட்ஜில் ஃபுல்லாக ஐ மீன் இந்த எட்ஜ் வரைக்கும்
இந்த சிலிக்கான் வந்துச்சுன்னா இது ஃபுல்லாக ஃபில் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அதனால நான் இதை வச்சுருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து சிலிக்கானை ரெடி பண்ணலாம். இது நான் அமேசானில் வாங்கியிருந்தேன், லிக்யூட் சிலிக்கான் ரப்பர். நமக்கு தேவையுள்ள அளவு எடுத்துகிட்டு ஒரு 10 ml சிரிஞ்சு இது நான் 10 ml எடுத்துருக்கேன். ஸோ இவ்வளோ தேவைப்படாது, ஃபஸ்ட் டைம் பண்ணுவேன், அதனால் மெஷர்மெண்ட் எனக்கும் ஐடியா இல்லை. 10 ml எடுத்துருக்கேன். இப்போ ஹார்ட்னர் வச்சு மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சிரிஞ்சில் ஏற்றிட்டு அதில் இன்சர்ட் பண்ணணும். மிக்சிங் ரேஷியோ வந்து அந்த பாக்ஸ் பின்னாடியே இருக்குது. ஸோ அதை பார்த்து நம்ம பண்ணிடலாம். மோல்டு உள்ள வேஸ்லின் தடவணும். இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டு நல்லா டைட்டாக சீல் பண்ணணும். இது இங்கே ஆக்சுவலி இது ஒரு சின்ன ஒரு பைப் மாதிரி. ஸோ இங்கே க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா டைட் பண்ணணும். ஸோ இதில் இன்சர்ட் பண்ணி உள்ளே ஃபுல்லாகவே உள்ளே ஏற்றிடலாம். உள்ளே ஃபில் பண்ணியாச்சு. ஏற்கனவே பண்ணது வந்து ஃப்ளாப் ஆகிடுச்சு. திருப்பி நான் ரெடி பண்ணியிருக்கேன். இது க்யூர் ஆகிறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 24 hours ஆகும். க்யூர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எஸ், ஓகே. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த ஷேப் எல்லாமே. ஸோ அந்த லைன்ஸு, அந்த டெய்லு இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது, அதை ட்ரிம் பண்ணி எடுக்கணும். ஸோ இப்போ இதை வெளியே எடுத்துகிட்டு அது ஃபுல்லாகவே ட்ரிம் பண்ணிடலாம். இந்த மோட்லேருந்து ஸ்லோவாக அப்படி எடுக்கணும். அதில் எக்ஸஸாக எட்ஜஸில் இருக்கும் டெய்லெல்லாம், அதை நம்ம ட்ரிம் பண்ணி எடுக்கணும். ட்ரிம் பண்ணியாச்சு. இது பார்த்திங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ்லாம் தெரியும், அந்த லைன்ஸு அதில் இருக்கிற அப்படியே டிட்டோ என்ன இருக்குது அப்படியே இருக்கும். டெய்ல் எல்லாமே ஓகேவாக இருக்குது. லைட்டாக அந்த க்ரீனிஷ் கலரில் இருக்கும். ஃபஸ்ட்டு நான் பிங்க் போட்டிருப்பேன், அது ஃப்ளாப் ஆகிடுச்சு. திருப்பி நான் க்ரீன் மிக்ஸ் பண்ணேன். ஸோ அதனால் லைட்டாக ஒரு க்ரீனிஷ் கலரில் இருக்கும். நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். என்ன இழுத்தாலும் அது பிஞ்சு வராது. ஸோ நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஃபைனலி ஷிமானோ ஸ்குவிடிஷ் ஒரு காப்பி எடுத்தாச்சு. ஸோ நல்லா வந்துருக்கு. டீட்டெயிலிங் ஒர்க் நல்லா வந்திருக்கு, ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. ஸோ ஒன்றுமே ஆகாது இழுத்தாலும். பார்ப்போம் இதை வச்சு கேட்ச் பண்ணி ஒரு ஃபிஷ்ஷை ஏதாவது கேட்ச் பண்ண முடியுதான்னு. இதான் மோல்டு, ஸ்டோன் பவுடரில் செஞ்சது. பார்த்திங்கன்னா என் நேம் போட்டு ஷபிக் ஸ்டூடியோ கேஸ் அப்படின்னு சொல்லி லூர் சாஃப்ட் லூர் உள்ளே இப்படி தான் இருக்கும். ஓகே, டன். இந்த ஒர்க் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. ஆக்சுவலி ஃபஸ்ட் 2 வாட்டி பண்ணேன், 2 வாட்டி ஃபெயிலியர் ஆச்சு. ஃபஸ்ட் வாட்டி இந்த மோல்டு உடஞ்சிச்சு, 2 வாட்டி மோல்டு உடஞ்சிச்சு. அட் சேம் டைம் இதுவும் 2 வாட்டி ஃப்ளாப் ஆயிடுச்சு. இது 3rd டைமு. ஓகே, 2 வாட்டி நான் லேர்னிங் ப்ராசஸ்ஸு. இது 3rd டைம் வந்து ஓகே சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஆனால் நான் கிவ் அப் பண்ணல ஃபைனலி. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு நான் அப்லோட்